ஆனா இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து பிஜேபியோட எப்பவுமே கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்காரு. ஆனா அம்மாவோட ஆட்சி தான் நாங்க திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்றாரு. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அம்மா ஆட்சி வராது, இனிமேல் அம்மா ஆட்சிலாம் வராது. அன்னைக்கு நிலைமையில அது அன்னைக்கு அதை வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமையில் இன்னைக்கு உள்ள ஸ்டேஜ் என்னவோ அதுக்கு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. அதான் அதுல வந்து தப்பா ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு கவர்மெண்ட் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு, 3வது நாடாக வந்துகிட்டு இருக்கு. அந்த அணியில் அவங்க போறது கொள்றது வந்து வெற்றியை நோக்கி தானே போறாங்க. அது தப்பே கிடையாது. அது 10 வயசு குழந்தைக்கும் 15 வயசு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அன்னைக்கு இந்த அம்பேத்கர் எழுதின சட்டமே வந்து 30 கோடி மக்களுக்கு எழுதணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு 140 கோடி வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதுக்கு தகுந்தவாறு அந்த கால்குலேஷன் போட வேண்டியது இருக்குல்ல. அதாவது ஜெயலலிதா மாதிரி இருக்கிறபோது ஆட்சியில் இந்த பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கல அவங்க இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடியார் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. கூட்டணி வச்சிருக்காருன்னா அவங்க கட்சியில் என்ன பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட சுயநலத்துக்கு அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. அந்த ரைடு இல்லை அதை வச்சு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஒரு தகுதி ஆளுமை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 வருஷமாக ஆட்சியில் இருந்தது எதுவும் ஒன்றும் உருப்படியான ஒரு காரியமும் செய்யலை. அவர் ஸ்டாலின் இப்போ வந்தார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திட்டங்கள் நிறையா செஞ்சார். அவர் சொல்லாத திட்டங்களும் செஞ்சதும் தேர்தல்கள் செஞ்சார். அது மாதிரி ரெண்டாவதுன்னா இப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரு. கூட்டணி வச்சதுனால அந்த சிறுபான்மை ஓட்டுகள்லாம் கொஞ்சம் சிதறும், அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.